கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஜெப கூடுகையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பின் கருவியாய் செயல்பட்ட அன்பு தம்பி நெல்சன் அவர்களுக்கு, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற குழுவினர்களுக்கு திரியேக கடவுள் திருப்பெயராலே அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெப கூடுகையில் தியானத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இப்போது கேட்க இருக்கிறோம். சுருக்கமாக இருந்தாலும் நிறைவாய் பூரணமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதேன் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, அடியனின் வார்த்தைகளும் கூடி அமர்ந்து கேட்கின்ற உமது பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று, நம்முடைய தியானத்திற்கென்று எடுக்கப்பட்டிருக்கிற, தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைப்பு பிரேயர், ஜெபம். இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமாக, செம்பொருளாக, தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பில் இருந்தால் சில ஆழமான சில வெளிப்பாடுகள், புதிய புதிய உதாரணங்களோடு கூடிய செய்தியாக இது அமையும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலே சில முக்கியமான ஒரு ஆங்கில சொற்களை தமிழாக்கம் செய்து அதற்குரிய பொருள் என்ன, அர்த்தம் என்ன, அதனுடைய மீனிங் என்ன என்பதை பற்றி முதலில் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். கம்யூனிகேஷன் என்பதற்கு தகவல் பரிமாற்றத்துக்காக வந்த சொல்லாகும். தகவல் பரிமாற்றம், கம்யூனிகேஷன், தொடர்பியல் அப்படின்ற வார்த்தை. இந்த தொடர்பியல் வார்த்தை யாருக்குன்னா, ஜபத்தை செய்கின்றவருக்கும் ஜபத்தை பெறுகின்றவருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு தகவல் பரிமாற்ற நிலை. அதாவது ஜெபிக்கிறவர் இங்கே இருக்கிற தகவல்களை கடவுளாகி கர்த்தரிடம் அவர் தெரிவிக்கிறவராக இருக்கிறார். அது கம்யூனிகேஷன். இரண்டாவதா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் என்பதற்கு அதை நாம் அழகாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறோம், விண்ணப்பம் என்று சொல்கிறோம். அப்ளிகேஷன், விண்ணப்பம் சொல்லுவோம். இது எதுக்குன்னா, ஒரு பணி பெறுவதற்காக அல்லது ஒரு வேலையை பெறுவதற்காக அந்த வார்த்தையை நாம் அதிகமாய் பயன்படுத்துகிறோம். இந்த அப்ளிகேஷன் என்ற வார்த்தை, விண்ணப்பம் என்றதை நாம் அடிக்கடி என்ன செய்கிறோம், ஜபத்தோடு கூட திருமறையில் பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன் என்று பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் வருகிறது. முக்கியமாக தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி நிறைய இடங்களில் வருகிறதை பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றம். ரெண்டாவது அப்ளிகேஷன், வேலை அல்லது பணி சம்பந்தப்பட்ட ஒரு நிலையை பெறுவதற்கான சொல்லாக இருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ரிக்வெஸ்டேஷன்னாக்கா உதவி பெறுவதற்காக. அநேக இடத்துக்கு பார்க்கும்போது நீ ரிக்வெஸ்ட்டாக ஒன்று கேளு, அவங்க கொடுக்க மாட்டாங்களா, ரிக்வெஸ்ட்டை கேட்பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிக்வெஸ்ட் என்பதற்கு எதையோ ஒன்றை பெறுவதற்கு அல்லது உதவியை பெறுவதற்கு, நலனை பெறுவதற்கு என்று சொல்லி அந்த பொருள், அந்த வார்த்தை பயன்படுத்துவதை பார்க்கும். ரிக்வெஸ்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
கம்யூனிகேஷன், செகண்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன், தேர்ட் பாயிண்ட் ரெக்வஸ்டேஷன் சொல்லி பார்ப்போம். இந்த ரெக்வஸ்டேஷன் நாம் ஏதாவது தேவை என்று சொன்னால் நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவிடத்தில் ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட கேட்கணும். அதாவது நிறைய இடங்களில் பார்க்கும்போது கெஞ்சி மன்றாடினான், கேள்விப்பட்டிருக்கீங்க. கெஞ்சி மன்றாடி ஜெபித்தான் அப்படின்னு சொல்ல வார்த்தையெல்லாம் அவ்வப்போது கேட்டுக்கணும். அந்த கெஞ்சி என்ற வார்த்தை, இறைஞ்சி என்ற வார்த்தை, அவருக்கு தாழ்மையாக செய்கிற வார்த்தை ரிக்வஸ்டேஷன் பயன்படுத்தி பார்க்கணும். ஃபோர்த் பாயிண்ட் பெட்டிஷன். இந்த பெட்டிஷன்ற வார்த்தை இதுவும் ப்ரேயரோடு சம்மந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறதை பார்க்கலாம். பெட்டிஷன் என்னாக்கா எதுக்குன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெட்டிஷன் எதுக்குன்னு தெரியல. பெட்டிஷன்னாக்கா ஏதோ ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அநியாயம் நடந்திருக்கிறது, ஆகவே இந்த அநியாயத்துக்கு தீர்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி அது கொடுத்திருந்தால் பெட்டிஷன். பெட்டிஷன் தீர்ப்பு பெறுவதற்காக. ஸோ பெட்டிஷன் என்பது தீர்ப்பு பெறுவதற்காக என்பதை பார்க்கணும். அதாவது தீர்ப்புனா அதனுடைய நிலை, குற்றம் செய்த நிலை அல்லது குற்றம் எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மன்றாடும் போது தீர்ப்பு பெறுவதற்கான நிலை தான் பெட்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்யூனிகேஷன், செகண்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன், தேர்ட் பாயிண்ட் requisition, fourth point petition, and fifth point intercession. இன்டர்செஷன் என்பது ஜபத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான சொல்லாக இருக்குது. இன்டர்செஷன்னாக்கா மன்றாடுதல். மன்றாடுதல்னாக்கா ஒன்று ரெண்டு பாயிண்ட். அது இன்டர்செஷன் என்பதற்கு மன்றாடுதல்னு அர்த்தம். இது ஒன்று அவர் பாவம் செய்து ஒரு சிக்கல் இருப்பார், அல்லது மற்றவர்களுடைய ஒடுக்குதல்னால அவர்கள் அடிமையில் போலவோ சோதனை இல்லாத போலவோ அவர் அடிமையாக இருப்பார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மீள முடியாத சூழல் இருக்கிறவங்க மன்றாடுவாங்க. ஸோ இன்டர்செஷன் வார்த்தை ஒரு சிக்கலான ஒரு நிலையில் இருக்கிறோம், எங்களை அதிலிருந்து விடுவிக்கும் என்பதற்கு இன்டர்செஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்யூனிகேஷன், செகண்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன், தேர்ட் பாயிண்ட் ரிக்வெஸ்டேஷன், ஃபோர்த் பாயிண்ட் பெட்டிஷன், ஃபிஃப்த் பாயிண்ட் இன்டர்செஷன் என்று சொல்லி 5 விதமான காரியங்களை பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் பார்க்கப்படும் போது இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், ஜெபத்தில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆன்மீக சூழலிலே நாம் அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அது அடோரேஷன். அடோரேஷன்னா போற்றுதல். ப்ரைஸ்ன்னு சொன்ன துதிக்க ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அடோரேஷன் போற்றுதல். யாரை போற்றுதல்? பிதாவாகிய கர்த்தரை, பிதாவாகிய கடவுளை, பிதாவாகிய தேவனை போற்றுதல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடோரேஷன். இப்படியாக இதெல்லாம் சொல்லியிருக்கும் போது முடிக்கும் போது ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு நம்ம செய்யணும், ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். நன்றி சொன்ன ஆட்டோமேட்டிக்கலி என்ன செய்யணும்னாக்கா அந்த நன்றி ஆகும்போது குளோரிஃபிகேஷன் மகிமையாக மாற்றப்படுகிறது. ஸோ 7 விதமான சொற்களை உங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த 7 சொற்கள் மிகவும் சிறப்பானவைகள். இந்த 7ம் ஜபத்தோடு இணைந்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நான் இங்கே உங்களுடைய தியானத்தில் இன்றைக்கு கணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து இந்த வார்த்தைகளை தெரிந்தெடுத்தேன். ஸோ இந்த 7ம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜபம் என்பதை நாம் எப்படின்னா விண்ணப்பம், பிரார்த்தனை, மன்றாட்டு, நன்றி செலுத்தல், இப்படியாக பல கோணங்களில் சொன்னாலும் இந்த 7ம் ஜபத்தோடு கூட இணைந்ததாக இருக்கிறதை பார்க்கிறேன். ஜபமானது எப்போ நடக்குதுனாக்கா இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவில் நடக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் தனிமையில் போய் யோசித்து பாருங்கள். ஜபம் என்ற வார்த்தை ஜபம் பண்ணுப்பா, ஜபம் பண்ணுறான்னு சொன்ன பாரு, இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்துக்கு நடுவில் நடக்கின்ற ஒரு காலம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிறது. பாஸ்ட் டென்ஸினுடைய கடந்த காலத்தினுடைய நிலைமைகளையும் ஃபியூச்சரிஸ்டிக் எதிர்காலத்துக்குரிய நிலைமைகளையும் தொகுத்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஆண்டவரத்தில் வெளிப்படுத்துகிறது தான் ஜபம் முக்கியமான ஒரு ரோலாக, ஒரு பங்களிப்பாக இருக்கிறதை பார்க்கும். இது நிகழ்காலத்தில் நடைபெறுகின்ற சொல்லலாம். ஜபம் என்பது நம்மை கடவுளுடன் இடைப்பட வைக்கின்ற ஒன்றாகும். ஜபம் நம்மை கடவுளுடன், கர்த்தருடன், தேவனுடன் இடைப்படுகின்ற, நம்ம இடைப்பட வைக்கின்ற ஒன்றாகும். அதாவது வாழ்க்கையில் நிறைய பேர் செய்வாங்க, காலை ஜெபம் பண்ணிட்டு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் படிப்பறிவில்லாத மக்களாக இருந்தாக்கா அப்படிப்பட்ட மக்களும் தன்னுடைய பேத்தியை பார்த்தோ, தன் பேரனை பார்த்தோ, அல்லது தன் குடும்ப மகனை பார்த்தோ, மருமகளை பார்த்தோ சொல்ல வேண்டும், எனக்காக ஒரு வேதத்தை, ஒரு வசனத்தை வாசி. அது நாம் கற்றுக்கொள்வது அநேக போதகர்மார்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேகமான ஊழியத்தின் பாதையில் இருக்க ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் இதை மறந்து விடுகிறார்கள். படிப்பு அறிவற்ற நிலையில் இருக்கிற இந்த காலத்தில் 90% படிச்சுட்டாங்க. ஒன்று சந்தோஷமான விஷயம்.
ஆனால் படிக்க தெரியாதவங்க கூட என்ன சொல்லணுமா, எனக்காக ஒரு வசனத்தை வாசிப்பார், அதை நான் கேட்கணும், நான் படித்த மாதிரி கணக்காயிடும், அதுக்கடுத்து நான் போய்ட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அந்த மாதிரி ஜெபம். ஸோ வாழ்க்கையில் ஜெபமும் திருமறையை படிக்கின்ற அந்த நிலையும் ரெண்டும் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபம் என்ற வாழ்க்கையை நாம் மட்டும் செய்துவிடாமல் திருமறையை படிக்கின்ற அந்த நிலைமையும் நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி செயலாக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அந்த அந்த உறவு உனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் கடவுளுக்கும், நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவானது மிக அருமையான ஒரு பூரண நிலையை எட்டியிருக்கின்ற ஒன்றாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணியானாக்கா நீ கர்த்தரிடத்தில் பேசுகிற அப்படின்னு அர்த்தம். பைபிள் படித்தானாக்கா, திருமறையை படித்தா கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறான்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய வார்த்தை நீ படிக்கிறல்ல, அது உன்னை போதிக்கிறது, உன்னை வழி நடத்துது, உனக்கு ஆலோசனை சொல்லுது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் அது உன்னை நெறிப்படுத்துது. உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா நிலைகளையும் நெறிப்படுத்தி அழகாக கொண்டு செல்கின்ற பாதையாக இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதம் 110:105 சொல்கிறது, உன்னுடைய வசனங்களின் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ பைபிள் கட்டாயம் படித்தோம், வேறு வழியே கிடையாது. நிறைய பேர் பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் மட்டும் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, பைபிள் மட்டும் படிச்சிடறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஜெபம் மட்டும் செய்து விட்டு திருமறையை படிக்காதவன் 50% நிலையில் இருக்கிறார், 50% நிலையில் தான் இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு நாள். ரெண்டாவது, பைபிள் மட்டும் படிச்சுட்டு ஜெபமே பண்ணாதவர் அவரும் 50% 50% நிலையில் தான் இருக்கிறார் அந்த நாளில். ஒரு சிலர் ஜெபமும் செய்யறதில்லை, பைபிளும் படிக்கிறதில்லை. இவங்க 0 நிலையில் இருக்கிறார், 0% 0% இருக்கிறார். ஒரு சிலர் பைபிளும் படிப்பாங்க, ஜெபமும் பண்ணுவாங்க. இவர்கள் அந்த உறவிலே 100% கரெக்டாக இருக்கிறார். ஸோ 4 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 4 மறந்து விடாது. நாம் 4வது கேட்டகரி இருக்க வேண்டும் என்று கடவுளாய் கற்று விரும்புகிறார். அதுதான் ஊழியக்காரர்கள் போதிக்க வேண்டிய அற்புதமான ஒரு நிலைப்பாடாக. இதுதான் அந்த இந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த 4வது கேட்டகரியில் ஒரு ஜெபம் படிக்கிறதுல, ஜெபம் செய்கிறதுல, திருமறையை படிக்கிறது தான் இந்த கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ற வார்த்தை, அதாவது தகவல் பரிமாற்றுகிற வார்த்தை ஒரு பூரணமாய் நடைபெறுவதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஜெபத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில உதாரணங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உலகிலேயே நாம் கல்வியை படிப்பதற்கும் வேலையை பெறுவதற்கும் விண்ணப்பிக்கிறோம். அப்ளிகேஷன் போட்ட உடனே 3 அப்ளிகேஷன் போட்ட உடனே மக்கள் மனநிலை, மாணவர்கள் மனநிலை, அல்லது வேலைக்காக காத்திருக்கும் மனநிலை எப்படி இருக்குன்னாக்கா, அதாவது எப்படி எப்போ வரும்னு தெரியல, எப்போ வேலைக்கு போகணும்னு தெரியும் போது அந்த அப்ளிகேஷன் பெறுகிறவர்களிடத்திலிருந்து ஒரு 3 விதமான நிலைப்பாடுகள் வருவதை பார்க்கிறோம். ஒன்று, ஸ்பாட் அட்மிஷன். அதாவது ஸ்பாட் அட்மிஷன்னா அந்த நேரத்திலே அப்ளிகேஷன் கொடுத்த அந்த நாளிலே உனக்கு அட்மிஷன் போட்டு உனக்கு வேலைக்கு போகிற மாதிரி அன்றைக்கி ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்கும். இது ஒரு டைப். ரெண்டாவது, லேட் அட்மிஷன். விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் போது சரி நீ வீட்டுக்கு போங்க, ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு லெட்டர் வரும், அல்லது நேர்காணல் வரும், இன்டர்வியூ வரும், நீங்கள் வாங்க அட்டன் பண்ணு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சில அட்மிஷன் நடக்கும். ஸோ செகண்ட் டைப் லேட் அட்மிஷன். மூணாவது, நோ அட்மிஷன். இந்த நோ அட்மிஷன் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அப்போ அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டில் முடிஞ்சிச்சு, ஆகவே உங்களுக்கு எந்த அட்மிஷனும் இருக்காது, ஆனால் நீங்கள் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நோ அட்மிஷன். ஸோ சாதாரண ஒரு கல்வியை படிப்பதற்கோ அல்லது ஒரு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வுக்காக வேலையை நாம் பெறுவதற்கோ இப்படிப்பட்ட 3 நிலையில் நாம் சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்பாட் அட்மிஷன், செகண்ட் பாயிண்ட் லேட் அட்மிஷன், தேர்ட் பாயிண்ட் நோ அட்மிஷன் பார்க்கும். ஆனால் இதே நிலையில் ஜபத்தில் பண்ண உடனே நம்ம ஆளுங்க நான் பண்ணிட்டேன், கர்த்தர் லேட்டாக கொடுக்குறாருப்பா, ஏன் ஜபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பா, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பா, ஒன்றும் நடக்கலப்பா, எப்போ தான் வரும்னு தெரியல, எப்போ தான் முடியும்னு தெரியல, இது அவருக்கு என்னை கேட்குறாரா, அவருக்கு காது கேட்குதா இல்லையா, இன்னும் கர்த்தரையே குறை சொல்கிற அளவுக்கு கூட மக்கள் ரெடி ஆகிறாங்க. கர்த்தர் கண்ணு இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆகிறாங்க ஜனங்கள். ஆனால் திருமறை நல்லா படித்து பார்த்தாக்கா ஜபங்கள் பலவிதம் என்று பார்க்கணும். இதே மாதிரி ஜபத்தில் கூட ஜபம் பண்ண உடனே நம்ம எதிர்பார்க்குறது ஆன்சர், பதில், ரிப்ளை, ஏதோ ஒன்று எதிர்பார்க்கும். ஜபம் பண்ணால் ரிப்ளை வரும், ஜபம் பண்ணால் ஆன்சர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஸோ அது இருக்கும்போது ஜபம் பண்ணவங்க திருப்பி வாழ்க்கையில் ஒன்று நம்ம கோவப்படுற மாதிரி இல்லாமல் ஒன்று நடக்குது. எது நடக்கலையே. ஸோ ஸ்பாட் அட்மிஷன்ற மாதிரி ஸ்பாட் ரிப்ளை, ஸ்பாட் ஆன்சர், ஸ்பாட் ரிப்ளை. ஸ்பாட் ரிப்ளைனாக்கா உடனே பதில் கிடைத்தது. ஸ்பாட் ரிப்ளைன்னா உடனே கிடைச்சிது. ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி ஸ்பாட் ரிப்ளை. அது எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டாக்கா, யாக்கோபு ஐயா வாழ்க்கையில் லாபான் ஐயா வீட்டிலேருந்து அவங்க மனைவி பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வருவார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வருது நிகழ்ச்சி. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 26, 29 படித்து பாருங்கள் லைனில்.
ஆதியாகமத்தில் நீங்கள் அழகாக பார்த்திருந்ததுன்னா ஆதியாகம் 32ஆம் அதிகாரம் 32 24 அந்த பகுதி வரைக்கும் 30 வரைக்கும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி ஸ்பாட் ரிப்ளை, உடனே ஆன்சர், உடனே கேட்ட உடனே பதில், அப்பே ரிசல்ட் வந்துச்சு. அதை கர்த்தர் கொடுப்பதற்கு கடவுளுடைய மனுஷனை அங்கே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய மனுஷன் சொல்வார், இவர் சொல்லுவார், நீ என்னை ஆசீர்வதித்தல் ஒழிய உன்னை நான் அனுப்ப மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதித்தல் ஒழிய, அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே 26 அவர் சொல்லுவார், நான் போகட்டும் அப்போது விடுகிறது என்றார். 32 நான் போகட்டும் அப்போது விடுகிறது என்றார். அதற்கு அவன் என்ற வார்த்தை அங்கே யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தல் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அப்படின்னா அர்த்தம், நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய முட்டுக்கட்டை வைக்கிறது பார்க்கிறோம். நோ எஸ்கேபிசம், தப்பிக்க முடியாது. அங்கே தப்பிப்பு என்பது கிடையவே இல்லை. தேர் இஸ் நோ வே அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கடி. வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் ஆசிரியர் தான் போகணும், வேறு வழியே சான்ஸே கிடையாது, நீ ஆசிரியர் தான் போகணும்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார் 29 சொல்லுவார், 29 சொல்லுவார், அதுக்கு யாக்கோபு உங்களுடைய முகத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று இன்னொரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு அந்த கர்த்தருடைய மனுஷன் சொல்லுவார், நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். Jacob was blessed at spot. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்தின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபை அருமையான முறையில் அந்த இடத்துல ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி ஸ்பாட் ரிப்ளை பெற்றுக்கொண்டார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஜபம் கேட்ட உடனே ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஆனால் அதே மாதிரி ஏசியாவில் 38ஆம் அதிகாரத்தில் 3 படிச்சு பாருங்க. ஏசையா 38ஆம் அதிகாரம் 3-8 வரை படிச்சிங்கன்னாக்கா அங்கேயும் கூட அதே மாதிரி 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-11 இந்த 2 பகுதிகளில் எசேக்கியா ராஜாவை பற்றி வருகிறது. எசேக்கியா ராஜா சிக்காயிருப்பார், மரண தருவாய் இருக்கிற சூழ்நிலை இருக்கும். அப்போது ஒரு ஜபம் பண்ணுவார். அவருடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்பார். அங்கே ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு விடியல் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவருக்கு சுகம் அளிக்கப்படுகிறது. இதுவும் ஒரு ஸ்பாட் ரிப்ளை, அதாவது உடனே ஆன்சர் கிடைக்கிறது பார்ப்போம். ஆனால் லேட் அட்மிஷன் மாதிரி லேட் ரிப்ளை இதில் வந்துருக்குதான்னு பார்த்தா தாமதம் வரும். சில ஜபங்களுக்கு லேட்டாக வரும். 1 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், ஏன் 1 வருஷம் இருக்கலாம், ஏன் 5 ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஜபம் பண்ணுறாங்க, உடனே நடக்கலை, நீண்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்குது. அதுன்னு கேட்டாக்கா தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 17-18 படிச்சு பார்த்தாக்கா தானியேலையா பாபிலோன் சிறையில் இருப்பார். அவருடைய மக்கள் அங்கே யூதா நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சர் கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இடத்துல இருக்கும்போது அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்தினுடைய அந்த உப்புக்கறி மேலேயோ அல்லது அந்த வாழ்ந்து கொண்டிருக்க அந்த கட்டடத்தினுடைய மேலில் இருக்க அந்த உப்புக்கறியை திறந்து அந்த கதவை ஜன்னலை திறந்து அவர் ஜெபம் பண்ணுவார். அந்த ஜன்னலை திறக்கின்ற பொசிஷனும் அந்த எருசலேம் தேவாலயம் இருக்கிற பொசிஷனும் சேமாக இருக்கணும். அதை பார்த்து ஜெபம் பண்ணுவார். அப்படின்னா அர்த்தம், நாங்கள் இங்கே அடிமையிலாக இருக்கிறோம், சுதந்திரமாக வழிபட முடியாமல் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்கே என்னுடைய சகோதரர்களும் அங்கே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வழிபட முடியாமல் தேவாலயம் இடிக்கப்பட்டு மதில்கள் உடைக்கப்பட்டு சின்னாபன்னமாக்கப்பட்டு வழிபாடு நடத்த முடியாத அலங்கோலமாக காண கிடக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி அங்கே ஜெபிக்கின்றவராக இருக்கிறார். அடுத்தாக பாபிலோன் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா பார்க்கும்போது 29ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பாபிலோன் சிறையில் இருக்கிறவர் 70 ஆண்டு இந்த ஜபத்தை 35ஆவது ஆண்டில் பண்ணாரா, 40ஆவது ஆண்டில் பண்ணாரா, 50 பண்ணாரா தெரியல, ஆனால் ஜபம் பண்ணார். தானியேல் புஸ்தகத்தில் அவருடைய வாழ்க்கையில் 9ஆம் அதிகாரத்தில் 17-18 பார்க்கும்போது அவருடைய யூதா நாட்டில் எருசலேம் தேவாலயத்தை குறித்து நாட்டு மக்களை பற்றி வேதனையோடு ஜபம் பண்ணுறார். ஸோ உடனே நடக்கலையே. 70 ஆண்டுகள் கழித்து பாரசீக மன்னாக இருக்கிற கோரேஸ் மன்னை பாபிலோனை கேட்ச் பண்ண பிறகு அவர் ரிலீஸ் பண்ண பிறகு அங்கிருந்து வந்து மீண்டும் எஸ்ரா தலைமையிலும் செருபாபேல் தலைமையிலும் நெகேமியா தலைமையிலும் மக்கள் வந்து கூடின பிறகு மீண்டும் அந்த தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு மதுரையில் நாம் எழுப்பப்பட்டு மீண்டும் ஆண்டவர் ஆராதிக்கின்ற முந்தி இருந்த நிலைமையை காட்டும் பிந்தி இருக்கிற நிலைமை, முந்தி இருந்த நிலைமையினுடைய ஆலயத்தின் சிறப்பை காட்டும் பிந்தி இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மேன்மையாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, இது வந்து லேட்டாக கிடைக்கிற ஜாப். நம்ம ஆட்டில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு யாக்கோபு மாதிரி எஸ்ஐகே மாதிரி ஸ்பாட்லேயே ரிசல்ட் கிடைக்கலாம், அன்றைக்கி படிக்கலாம், அடுத்த நாளைக்கு கிடைச்சிடலாம். ஆனால் இது தானியேல் மாதிரி நீண்ட காலத்துக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்கிற அழகான காட்சி. லூக்கா 18 பாருங்க, 1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு மட்டும் சொன்னாராம். சொன்ன உடனே பார்த்தேனாக்கா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்களுக்கு
என்ன சொன்னாருப்பா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்புறம் சோர்ந்து போய் ஜெபம் பண்ணி கிடைக்கலாம் பின்வாங்கி போயிடும். பின்வாங்குதலே இருக்கக்கூடாது ஜெபத்தில். அது மட்டும் ஒன்று மந்திராதீங்க தயவுசெய்து மந்திராதீங்க. பின்வாங்குதல் எந்த நிலையும் இருக்கக்கூடாது. பின்வாங்கி போனால் நிச்சயமாக அந்த பூரணமான நிலையை, பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே என்ற வார்த்தை பார்க்கிறோம். முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும் அந்த வார்த்தையை நாம் கவனித்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அப்படி சொன்னோடைய சீஷர்கள் பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க, என்னடா சொல்ல போகிறாங்க. அப்போ ஒரு கதையை சொல்கிறார், ஊமையை சொல்கிறார், அந்த நாட்டில் நடக்கிற சம்பவத்தை சொல்கிறார். ஒரு விதவை, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக ஒரு நியாயாதிபதிக்கிட்ட அந்த ஊரினுடைய நியாயாதிபதிக்கிட்ட போனாக்கா அந்த நியாயாதிபதி இந்த அம்மாவுக்கு நியாயம் தீர்க்காமலேயே அலைகழிக்கப்பட்டு அந்த அவர் தப்பிக்கிற போங்களே இருக்கிறாராம். அந்த அம்மா முடிவு பண்ணிச்சான், பிரச்சனை வந்துச்சு. அந்த அம்மா மறந்துட்டு என்ன சொல்லிட்டுனாக்கா, இந்த இடத்துல நியாயம் தீர்க்கணும், இவரை விடக்கூடாது சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்துச்சான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 1-7 வரை. அப்போ லாஸ்ட்டில் அந்த ஆளுங்க சொல்கிறான், நியாயாதிபதியே, இந்த அம்மா என்னை அலட்டாதபடிக்கு, தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் இந்த அம்மாவுக்கு தீர்ப்பு கொடுத்துருவா அப்படின்னு. he was defeated, he was fallen, வீழ்ச்சி அடைந்தார். அந்த அம்மாவுடைய போராட்டத்தில் தாங்க முடியாமல் அவர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார். அப்போ சொல்லுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில், மனுஷனை மதியாதவன், கர்த்தருக்கே பயப்படாதவன், அவனே கீழே நீங்கள் தீர்ப்பு கொடுத்துக்கிறானாக்கா, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் பாராட்டாமல் இருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். அப்போனா அர்த்தம், நான் காத்திருத்தல் மிக முக்கியமாக இருக்கிறது. ஸோ யாக்கோபு மாதிரி சிலருக்கு உடனே கூட ரிசல்ட் வரலாம். ரெண்டாவது, தானியேலை போல இந்த விதவை மாறி நீண்ட காலத்துக்கு கொஞ்சம் காலம் தள்ளி உங்கள் ஜபத்துக்கு விட கிடைக்கலாம். மூன்றாவதாக, நோ அட்மிஷன் மாதிரி நோ ரிப்ளை. அது யாருன்னா, அவர் எடுத்துக்காட்டு பைபிளில் சிறந்த எழுத்தாளராக இயேசு கிறிஸ்து, நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த ஜபத்துக்கு சொந்தக்காரராக தெளிவாக இருக்கிறார். அந்த ஜபம் மத்திய 26:39 பண்ணுவார். மத்திய 26:39 பண்ணுவார். அந்த ஜபம் என்னன்னாக்கா, அந்த ஜபத்துடைய அழகான ஒரு நிலைப்பாடு அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிற நிகழ்ச்சியாக. அதில் அவர் சொல்லுவார், சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து 26:39, பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணுறார். அது ஜபத்துக்கு பிதாவானவர் மறு உத்தரவு கொடுத்த மாதிரியோ, நீ கவலைப்படாதப்பா நான் உன்னோடு கூட இருக்கணும்னு சொல்கிற மாதிரியோ, உங்கள் ஜபம் கேட்கப்பட்டதுப்பா என்று சொல்கிற மாதிரி இல்லை. அப்படியே நிற்குது, தொக்கி நிற்குதுன்னு சொல்லுவோம். தொக்கி நிற்குது, நாட் எட் கம்ப்ளீட்டட், நாட் எட் ரிசீவ்டு இருக்கலாம், பட் நாட் எட் ரிப்ளைட். மீண்டும் அவருக்கு தகவல் வரவில்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால், பாத்திரம் என்பதற்கு அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணங்களையும் குறிக்கிறதாக ஆழமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்னு சொன்னார். நீங்காது, டெஃபினெட்லி, செர்டன்லி, ஷியோர்லி you should go and meet the struggle, the cross, the death. கட்டாயமாக நீ போராட்டத்தையும் சிலுவையினுடைய பாடுகளையும் மரணங்களையும் சந்திக்க வேண்டும், மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்கு ஆழமான விளக்கமாகவே மறைந்து விடுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் ஜெபம் பண்ண ரிப்ளை வரையா, ரிப்ளை வரதுனால அந்த ஜெபம் த கிரேட்டஸ்ட், சிறந்த, த ஹையஸ்ட், த உயர்ந்த, த அல்டிமேட், ஈடு இணையற்ற, த குளோரிஃபை, மேன்மையான, மகிமையான ஜெபமாக அது நடந்தது, நிறைவேறியது. ஜெபம் கேட்கப்படலைன்றதுக்காக நம்ம எல்லாம் சோர்ந்து போயிடும். யாருடைய ஜெபம் கேட்கப்படலையோ, அந்த ஜெபத்துக்கு ரிப்ளை வரலனாக்கா அதுக்கு பின்னாடி பெரிய தாக்கம் இருக்கிறது, பெரிய விளைவு இருக்கிறது, பெரிய வெற்றி இருக்கிறது. சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நிலை ஏற்பட ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அடையாளம் இயேசு கிறிஸ்து பெரிய விதத்தில் அவருடைய உலகத்திற்கு எல்லா பாவிகளையும் மீட்பதற்கான அந்த நிலையில அவர் மீட்டு ரட்சித்து அவருடைய கரங்களில் கொடுத்து அவர் உலகங்களில் இருக்க பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர், ஸ்பாட் ரிப்ளை, அதாவது உடனே கிடைக்கிற ஆன்சர். செகண்ட், லேட் ரிப்ளை, அது டிலே ரிப்ளை, தாமதமாக கிடைக்கின்ற பதில் ஜபத்தில். மூன்றாவது, நோ ரிப்ளை, ஜபம் கிடைக்க, ஜபம் எந்த ஒரு தகவலும் இல்லைனாக்கா
உனக்கு பின்பாக உன் மூலமாக இந்த ஜபத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு, ஏன் இந்த இந்தியாவிற்கு, ஏன் நம்முடைய மக்களின் வாழ்களுக்கு, இந்த படைப்புக்கு ஒரு பெரிய விளைவான ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதாகும். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 வைத்து முடிக்கிறேன். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஏவல்னா இன்ஸ்பயர்ட் பை த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நம்மளுக்கு அற்புதமாக ஊக்கப்படுத்திருக்கார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ அண்ட் மீ, நீயும் நானும் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். டெஃபினெட்லி உறுதியாக பெற்றுக்கொள்ளும். ஆகவே கவலைப்படாதீங்க. சிலருக்கு லேட்டாக கிடைக்கலாம், அது யாக்கோபு மாதிரி. சிலருக்கு தாமதமாக கிடைக்கலாம், தானியேல் மாதிரி. சிலருக்கு கிடைக்காமலே போகலாம். அது கிடைக்காத போனவர்கள் இயேசுவோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி அந்த பாடுகளின் வழியாக மேன்மையை காண காத்திருக்கிறார்கள் என்ற வெளிப்பாடு சீக்கிரத்தில் நம்ம நடக்கும். நமக்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் நம்ம உலகத்திற்கும் பெரிய வெளிச்சம் வரும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமாக எங்களோடு கூட வாழ்கிறவரே, என்னுடைய ஜெபங்களில் நீர் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். சிலர் வாழ்க்கையில் உடனடியாக நீர் அவளை ஆசீர்வதிக்கிறவராக, சிலருக்கு கால தாழ்த்தி கொடுக்கிறவராக, சிலருக்கு கொடுக்காதவாயே இருந்தால் கூட உங்களுடைய வெளிப்பாடுகளை நாம் இந்த தியானத்தின் மூடாக அறிந்து கொடுத்து கொடாமல் கிறிஸ்தோத்திரம். நாங்களும் உமக்காக இன்றும் உங்களுடைய பாத்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்வதற்கு, உங்களுடைய நேசுக்குமாரும் எங்கள் மீட்பு இயேசு கிறிஸ்துவோடு பங்கு கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய விளைவாக எங்களுக்கும் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற சூழல்களுக்கும் எங்களுடைய நாட்டினத்திற்கும் எங்களுடைய உலகத்திற்கும் நீர் நிறைவான ஒரு வெற்றியையும் மேன்மையான நிலையும் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை அனைத்தும் உடைய சமூகத்துக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென்.